என்னப்பா நீ வீட்டுல புதருக்குலன்னு சொல்ற? ஏப்பா இங்க மலைவாசி இருப்பாங்கல்ல, மலைவாசி அவங்கள பாத்திருக்கியா? எங்க அப்பா தான் சாமி. உங்க அப்பா தானா? 100 வருஷம் ஆனாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஏப்பா அப்படி? இப்ப பாருங்க வருவாரு. கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க, நல்ல பாட்டு படிக்கும் வானம் பாடிதானுங்க. புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க, நல்ல பாட்டு படிக்கும் வானம் பாடிதானுங்க. டமுக்கடி பண்டியாளோ டமுக்கடி பங்காயாளோ, டமுக்கடி பண்டியாளோ டமுக்கடி பங்காயாளோ, டமுக்கடி பண்டியாளோ டமுக்கடி பங்காயாளோ, டமுக்கடி பண்டியாளோ டமுக்கடி பங்காயாளோ. ரகசியம் பேசிக்கிட்டோம், நாங்க 2 பேரும் காதல் வலை வீசிக்கிட்டோம். முறையில நடத்திவிட்டோம். பெத்தாலும் 1 2 பெத்து போடுவோம், அதுக்கு ஒத்துமையா 2 பேரும் பாடுபடுவோம். அது ஊரு வந்து வாங்கும்படி வைக்க மாட்டோம். நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க, நல்ல பாட்டு படிக்கும் வாரம் பாடிதானுங்க. எல்லோருக்கும் நல்லவரா இருப்போமுங்க, எங்க கொள்கையில என்னாலும் மாற மாட்டோம். பாசிமாடி ஊசி எல்லாம் விற்போமுங்க, ஆனா காசுக்காக மரத்தை எரிக்க மாட்டோம். நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க, நல்ல பாட்டு படிக்கும் வாரம் பாடிதானுங்க. ஐயா வணக்கம். கும்புரம் சாமி. வணக்கம். கும்புரம் சாமி. என்ன சாமி வந்து நாட்டுல இருந்து வந்திருக்கோம். சரி, நாங்க வந்து இந்த மருத்துவம் அப்படின்னு இந்த மூலிகை எல்லாம் உங்களுக்கு தெரியும், மலைக்குள்ள இருக்கிறது. அந்த வகையில என்னென்ன வியாதி இருக்கோ, எந்தெந்த மருந்து போட்டா எந்தெந்த வியாதி கண்ட்ரோல் ஆகும் அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க. நாங்க வந்து மக்கள்கிட்ட சொல்றோம். அப்படிங்களா? கல்லடப்பு வயிற்றுல வந்து இந்த அல்லையில வலிக்கும். கல்லெடுப்பு இதை நெருங்கிய வேரோட புடுங்கி
தண்ணியில நல்லா அழைது விட்டு அழைச்சு விட்டு அப்ப மண்ணு இல்லாம சரிங்க சரிங்க புது தலை வாங்கி அதுல வந்து 2 செம்போ 3 செம்பு தண்ணியை ஊத்தி விட்டுருங்க. ஒரு 2 மணி நேரம் நல்லா வேக வச்சிருங்க. காலம்புற இது 2 செம்பு தண்ணி ஊத்தணும் அப்படின்னா காலம்புற 2 வேளைக்கு சாப்பிடுங்க. சரிங்க. கல்லடப்பு பறந்து ஓடி போயிடும். கல்பிள்ளை இது நல்ல மருந்து. ஆமா. இதையும் இதே போல் புடுங்கி இதே என்ன வழி சொல்லிக்கிட்டே அதே போல் இதை புடுங்கி தண்ணியில வேக வைத்து இதையும் ஒரு செம்பு குடிங்கள். வந்து ஆனை நெறிஞ்சி தலையை புடிங்கி கிளாஸ்ல தண்ணி 1/2 கிளாஸ் வைத்து அதுல அப்படியே பிழைந்தேனும். பச்சை தண்ணியிலே பிணையணும். ஆமா, பச்சை தண்ணியிலே பிழைந்தால் அது வந்து நூல் மாதிரி வரும். ஆமா. அதையும் சாப்பிடலாம். அது 3 நாளைக்கு சாப்பிடுங்க விடாம ஒவ்வொரு மருந்தையும். சரிங்க. நான் சொன்ன 3 மருந்துமே கல்லடப்புக்கு தான். சரிங்க. அதை வந்து நீங்க என்ன பண்ற 3 நேரம் சாப்பிட்டு பாருங்க. சரிங்க. அப்போ இது ஒருத்தரோட உடம்புக்கு இது குணமாக்கும். சரிங்க. பூ இது மருந்து வந்து ஒவ்வொரு உடம்புக்கு குணமாக்கும். நெருங்கி ஒரு உடம்பு குணமாக்கும். ஒரு மண்டவலி ஒரு பக்கமா புடுங்கும். ஆமா. குப்பமணி தலையும் ஒரு வெங்காய பல்லு வச்சு 2ஐயும் நசுக்கணும். கையிலே நசுக்கி சார புழிஞ்சு அந்த சார அப்படி தொட்டு மூக்குல வச்சு எந்த பக்கம் வலிக்குதோ அந்த பக்கம் வச்சு விருட்டு இழுங்க. சரியா போயிடும். அதோட அந்த வலி நின்று போயிடும். அரிப்பு படர் தாமரை எல்லாத்துக்கும் இந்த தலையை அரைத்து தடைக்கலாம். தடைனா ஒண்ணும் பண்ணாது, நல்லா இருக்கு. கரட்டாம் பூச்சி வெடி இதுக்கெல்லாம் கடிச்ச இடத்துல இந்த தலையை பிடிங்கி தேய்ச்சி நல்லா நசுக்கி தேய்ச்சி விட்டாலுங்க இது குணமாகுங்க. சரி சாமி. அதையுமே இந்த கீவா நெல்லியை காலை வெள்ளன வெடிந்து எழுந்ததும் ஒரு வெள்ளாட்டு குச்சி பால் அரைச்சி இதை கலக்கி விட்டு சாப்பிட சொல்லுங்க. மஞ்சக்காமல நோய் குணப்படுத்தும். சரி சாமி. ரைட் சாமி. இந்த மாதிரி கண் எரிச்சல், கண் திக்குன்னு எரியுது பாருங்க. ஆமா. கண் ஆவரம் கொழுந்தியும் உசலந்தலை. ஆமா, உசலந்தலை. உசலம் கொழுந்தி 2ஐயும் புடிங்கி அரைச்சு அது தலையில அப்பி விட்டு அதோட தண்ணீரை ஊற்றி கழுவி விட்டாலும் அதுக்கு வந்து குணமாகும். சவரிக்கொடி இதுக்கு பேரு சவரிக்கொடியா? சவரிக்கொடி வந்து வகுத்த வலிக்கு இதனுடைய வேற புடிங்கி அரைச்சு நீச்சல் தண்ணியில கலக்கி குடிங்க. நீச்சல் தண்ணியில கலக்கி வெறுவத்துல குடிச்சிடணும். குடிச்சா வகுத்த வலி நின்றும். தும்ப, அதாவது இது தும்ப வந்து நல்ல கை கொண்ட மருந்து. தலதோஷம் மூக்கு அடைச்சுக்கிடுச்சு, தலதோஷம் தலை பாரமா இருக்குது அப்படின்னா இதோட இன்னொரு 2 மூலிகை சேர்க்கணும். தும்ப நொச்சி ஆரசி வச்சு தலை இது 3ஐயும் மம்பானையில போட்டு அவிச்சிடணும். நல்லா அவிச்சிடணும். அதை அவிச்சு கீழே இறக்கி வைத்துக்கிட்டு அப்படியே மூஞ்சிய போட்டு போன பொத்து ஆவி பிடிக்க வேண்டும். ஆவி பிடிங்க, நல்லா இருக்கும். இதுக்கு பேர் தொட்டாச்சி நீக்கி. சூடு அதிகமா இருக்கு, ரத்தமா போகுது அப்படின்னு தெரிஞ்சால் இது ஒரு இளநீ. இதையும் அரைச்சுக்கிட்டு இளநியை வெட்டி வைத்துக்கிட்டு இதை அதுக்குள்ள உள்ள போட்டு கலக்கி சாப்பிட்டா 3 நேரம் சாப்பிடு. 3 இளநீ தான் தேவை. அழகா இருக்கலாம். ஆள் வந்து பல மூலிகையை சேர்த்து எல்லாத்தையும் வேக வச்சு இது வந்து காய்ச்சி எடுத்து வச்சிருக்கோம். இது வந்து மூட்டு வலி, முழங்கால் வலி, நெஞ்சு வலி வலிக்கு பாருங்க. இப்ப தோதுவாதுக்கெல்லாம் இதை கொஞ்சம் ஊற்றி அரைக்க தேய்ச்சா பறந்து ஓடி போயிடும். இதோட கண்டுபிடிக்க முடியாது. இதை ஏதோ இந்த பகவானோட செயல்ல நான் ஒரு பையன் வந்து ஹூ அப்படின்னா இல்லைன்னா எங்களுக்கு கணக்கம் போயிட்டு வாங்க, நல்லா இருக்கும்.